எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ககரதன சக்கரம் பாசுரா நன்மை சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாண்டவோம் விஷ்ணு சக்கரம். வைணவ வழிபாடு. திருமாலை முழுமதற் கடவுளாக வழிபடுவதே வைஷ்ணவ சமயமாகும். இச்சமயம் வைணவம் என்றும் வைஷ்ணவம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்து சமயத்தின் 6 உட்பிரிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகில் தீமைகள் நிகழும்போது இறைவன் அவதாரம் எடுத்து அவற்றை அழிப்பார் என்பது வைணவ நம்பிக்கை. வைணவ கடவுளான திருமால், மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், பாமரம், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்பது 10 அவதாரங்கள் எடுத்தாக அவை தசாவதாரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 10வது அவதாரம் எடுக்க வேண்டும். இத்தகைய சிறப்புடைய திருமால் ஐவகை நிலப்பாகுபாடுகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, முல்லை நிலமக்களால் போற்றி வழங்கப்பட்டவராக கருதப்படுகிறார். வைணவ வழிபாட்டை பற்றி கூறுவது இப்பகுதி அமைகிறது. அக வழிபாடு. அகமென்றால் உள்ளம். உள்ளத்தின் கண் இறைவனை வைத்து மனதால் தியானித்து இறை நாமத்தை இறைவிடாது செப்புதலே அக வழிபாடு. நெஞ்சால் நிலைப்பறியேலும் நிலைபெற்றேன் நெஞ்சமே பேச்சாய் நிலைக்குங்கால் நெஞ்சறுத்து நெருஞ்சத்து என்று பெயர்வார் அக வழிபாட்டின் உயர்வை சிறப்பித்து கூறுகிறார். நாராயணா என்னும் மந்திரத்தை நாவால் உச்சரித்து மனதால் தியானித்து இறைவனோடு இரண்டர கலந்தவர் ராமானுஷர். ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரமே வைணவர்களின் நாவில் என்றைக்கும் வேதமாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஓம் எனலாம். இதில் அ இறைவன் காரணமாயிருக்கும் தன்மையையும், உ இறைவனின் காக்கும் தன்மையையும், இம் இறைவனின் தலைமை தன்மையையும் குறிக்கும். அதுபோல நாரா அழியா பொருள், அயன இருப்பிடமாய் உள்ளவன், ஆய எல்லா விதமான தொண்டுகளையும் செய்யும் கடமையுடையவனாய் இருப்பவன் என பொருள்படும். அழிவு நிலைப்பொருள்கள் அத்தனைக்கும் இருப்பிடமாய் உள்ள நாராயணனுக்கு அனைத்து தொண்டுகளையும் செய்யக்கடவேன் ஆகுக என்று வைணவர்கள் வழிபட்டு வாழ்கிறார்கள். அக வழிபாட்டில் இறை நாமத்தை உச்சரித்தல் என்பதும் உண்டு. இறைவன் தொலைவில் இருந்தாலும் பக்தர்கள் மனதால் தியானித்து எம்பெருமான் திருநாமத்தை உச்சரிக்கையில் இறைவன் அவர்கள் அருகில் வந்து துன்பத்தை நீக்குவார் என்று வைணவ பெரியவர்கள் நம்பிய நாராயணா, கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா, ராமா என்று திருமாலின் பல்வேறு திருநாமங்களை உச்சரித்து வாழ்கின்றனர். புற வழிபாடு. புறச் செயல்பாடு. அதன் மூலம் இறைநாமத்தை உச்சரித்தலும் இறைவன் புகழ் பாடுதலும் இறைவனோடு ஐக்கியப்படுவதுமே புற வழிபாடாகும். இறைவனின் இருப்பிடத்தை தூய்மை செய்தல், பூமாலை சாற்றுதல், தீபம் ஏற்றுதல், தேங்காய் உடைத்தல், அபிஷேகம் செய்தல், பொங்கலிடல், காவடி எடுத்தல் முதலான பல புற வழிபாட்டை சார்ந்தவையாகும். மேலும் வைணவ திருக்கோயில்களிலே நடத்தப்படும் விடியற்காலை பூஜை, உஷக்காலம், சந்திகால பூஜை, உச்சிகால பூஜை, மாலைகால பூஜை, சாயங்கால பூஜை, நள்ளிரவு கால பூஜை, அர்த்தஜாமம் என்று 6 கால பூஜையும் வைணவ புற வழிபாட்டுக்கு தன்மையை காட்டுவதாக அமைகின்றன. திருமார் கோயிலிலே நெய்தீபம் ஏற்றுவது புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. அதுபோல் திருமாலை காலையில் வணங்கினால் துன்பங்கள் நீங்கும் என்றும், உச்சி வேளையில் வணங்கினால் பிணி அகலும் என்றும், மாலையில் வணங்கினால் 7 பிறவிக்குமான தீமைகள் நீங்கி நன்மை கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது. மேலும் வைணவ வழிபாட்டை நெறிமுறைகளிலே அட்டாங்க பணிவு, பஞ்சாங்க பணிவு, அடிப்பிரதட்சணம், அங்கப்பிரதட்சணம் முதலியவை சிறப்பிடம் பெறுகின்றன. இதுவே வைணவ வழிபாட்டின் சிறப்பு அம்சமாகும். நீண்ட நாள் ஏகாதசி விரதம் பலனை நீங்கள் கழித்தால் நாங்கள் வானலம் செல்ல முடியும் என்று தேவர்கள் பற்றி விளக்கும் ஒரு சிறிய கதை. சூரிய வம்சத்தைச் சேர்ந்த ருக்மாங்குடன் என்ற மன்னன் இப்பகுதி ஆண்டு வந்தான். இவனது நந்தவனத்தில் அரிய மலர்கள் பூத்து குலுங்கின. இந்த மலர்களை தேவர்கள் பறித்து சென்று பெருமானுக்கு அணிவித்தனர்.
தினமும் மலர்கள் காணாமல் போனதை அறிந்த காவலர்கள் மன்னனிடம் முறையிட்டனர். கோபம் கொண்ட மன்னன் மலர்களை பழித்தவர்களை கைது செய்யும்படி உத்தரவிட்டான். மறுநாள் தேவர்கள் பூபறிக்க வந்தபோது காவலர்கள் தேவர்கள் என்று தெரியாமல் கைது செய்து மன்னன் முன் நிறுத்தினர். உண்மையை அறிந்த மன்னன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுவித்தான். இருந்தாலும் மனிதர்களாக கைது செய்யப்பட்ட தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து வானுலகம் செல்ல இயலாமல் போனது. இதற்கு என்ன வழி என தேவர்களிடம் மன்னன் கேட்க, அரசே, நீங்கள் ஆண்டுதோறும் இருக்கும் ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு அளித்தால் நாங்கள் வானுலகம் செல்ல முடியும் என தேவர்கள் கூறினர். இதை கேட்ட மன்னன் மகிழ்ச்சியுடன் தேவர்களை அழைத்து கொண்டு இத்தலத்துக்கு பெருமாளின் முன்னிலையில் தனது ஏகாதசி விரத பலனை தேவர்களுக்கு தானமாக அளித்தான். தேவர்களும் வானுலகம் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் ஒரு கடிகை நேரத்தில் இத்தலத்தில் நடந்ததால் இத்தலத்திற்கு திருக்கடித்தானம் என பெயர் பெற்றதாக கூறுகிறார். இத்தலத்து பெருமாளை சகாதேவன் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் பிரதிஷ்டை செய்ய விக்கிரகம் கிடைக்காமல் மனம் வருந்திய சகாதேவன் அக்னி பிரவேசம் செய்ய முயன்றான். அப்போது அந்த இடத்தில் பெருமாளின் சிலை தோன்றி சகாதேவனின் பெயரை துடைத்ததாம். இதன் காரணமாக இந்த பெருமாள் அற்புத நாராயணன் என அழைக்கப்படுகிறார். இப்பகுதியில் சகாதேவன் கட்டிய கோவில் என்றால்தான் அனைவருக்கும் தெரிகிறது. திருக்கடித்தானம் அற்புத நாராயணன் இது 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. அப்பேற்பட்ட பலன் ஏகாதசி விரதம் இருந்தால் கிடைக்கப்பெற்று கிடைக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. 100 தலை கொண்ட ஆதிசேஷன் படுக்கையில் விஷ்ணுவின் துயில் கொண்டிருப்பது ஏன்? 100 தலை. முப்பெரும் தொழிலான படைத்தல், காத்தல், அடித்தல், காத்தல் தொழில் செய்து வருபவர் காத்தலின் அதிபதியாக இருப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் அறத்தை காப்பவராக இருக்கிறார். எங்கெல்லாம் தவறுகளும் தீமையும் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அவதரித்து தர்மத்தை காப்பவராக இருக்கிறார். அதர்மம் எங்கு தலை தூக்கினாலும் அது கடவுளின் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அங்கே தன் லீலைகளாக தர்மத்தை ஸ்தாபித்தவர் கருணை கடல் என போற்றப்படுபவர். புராணங்களில் விஷ்ணு பகவானை உருவிக்கையில் அவர் நீல நிறத்தில் இருப்பதாக உருவகம் செய்கின்றனர். இந்த நிறம் ஆகாயத்தின் நிறத்தை குறிக்கும். ஆகாயம் என்பது எல்லையற்ற தன்மையின் குறியீடு. அந்த உருவகத்தின் மகாவிஷ்ணுவிற்கு 4 கரங்கள் உண்டு. முன்புறமாக இருக்கும் 4 கரங்கள் பொருள் தன்மையிலான வாழ்வையும் மற்ற 2 கரங்கள் ஆன்மீக பாதையும் குறிக்கும். அந்த ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு அம்சத்தை அவர் ஏந்திருக்கிறார். ஒரு கரத்தில் தாமரையாக ஏந்திருக்கிறார். ஒரு தூய்மையான தன்மையை அழகிகளை உணர்த்துகிறது. மற்றொரு கரத்தில் சங்கனை எழுந்திருக்கிறார். இது பிரபஞ்சத்தை உருவாக்கத்தின் அடிவரையில் ஒலியான ஓம் எனும் ஒலியை குறிப்பதாக அமைந்துள்ளது. மற்றொரு கரத்தில் சங்கம் என்று இருக்கிறார். இது சாதுரியம் மற்றும் மாயை அழிக்கும் ஆயுதமாக உள்ளது. அவர் குறித்த மற்றொரு முக்கிய உருவகம் அவர் பரந்த விரிந்த கடலில் 100 தலை கொண்ட ஆதிசேஷன் படுக்கையில் படுத்திருப்பதை போன்ற காட்சி இது. உணர்த்துவது ஆயிரக்கணக்கான கடல் அலை போல மனதிற்குள் ஆசைகள் தோன்றினாலும் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவராய் மகாவிஷ்ணு இருக்கிறார். ஒவ்வொரு முறை தீமை தலை தூக்கும் போதும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தவர். அவ்வாறாக 9 முறை அவர் அவதாரம் நிகழ்ந்துள்ளது. தற்போது நடைபெறும் கலியுகத்தில் நிச்சயம் ஒரு முறை விஷ்ணு அவதரிப்பார் என்பது இந்துக்களின் பரந்தப்பட்ட நம்பிக்கை. முக்தியின் கடவுளாக இருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தர்மம், அன்பு போன்ற பண்புகளை ஒவ்வொரு அவதாரத்தின் மூலம் மனிதர்களின் ஸ்தாபித்தவர். அதற்கான பெரும் உதாரணமாக 2 மகாபாரதம் மற்றும் ராமாயணம். இதை நாம் புரிந்து கொண்டு செயலாற்றப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக கூறப்பட்டுள்ளது. நாமும் நலம் பெற்று நாடும் நலம் பெற்று அனைவரும் ஏகோபித்த கருத்தோடு ராமநாமத்தை ஜபித்து ராமராஜ்யம் அமைய பெற்று ராமராஜ்யம் நடக்க வேண்டும் என்று சங்கல்பித்து பிரார்த்தித்து ராமன் திருவடிகளில் பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்ட ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.